ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் என்னென்னு பார்ப்போமா. வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வந்து குக்கரில் வந்து செஞ்சுருக்கேன். டைம் ஆகிடுச்சுன்றதுனால குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இந்த குக்கர் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஓகே, பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போமா. கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேவையான அளவுக்கு நெய்யுமே போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். எப்போவுமே வந்து நார்மலாக வந்து எந்த பிரியாணி செஞ்சாலும் வெங்காயம் வந்து வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன், அதையுமே வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியுமே போட்டுட்டேன். தக்காளி ரொம்பவும் வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ரெட் சில்லி வந்து கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணிலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலாலாம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக வந்து நல்லா வதக்கியாச்சு. நான் வந்து 3 கப்பு வந்து அரிசி போட்டேன், 6 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு குக்கர் இருந்தாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்பயாச்சும் இல்லை, நிறைய டைம் வந்து கொஞ்சம் சொதப்பலாகவே இருந்திருக்கு. அதனால் கொஞ்சம் பயத்தோடு தான் செஞ்சேன். அதே மாதிரி இது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. விசில் வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடா இது வரலன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணதுனால பிரியாணி வந்து தப்பிச்சுது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இது விசிலே வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூளும் பிரியாணி மசாலா வந்து போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கும் போது போடணும். முன்னாடியே போட்டுட்டா வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை எடுத்துக்கும். இதுலேருந்தே வந்து எனக்கு குக்கர் மூடவே இல்லை. 4-5 டைம் நான் மூடி பார்த்தேன், என்னால் மூடவே முடியல. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து விசிலுமே வச்சேன், வரல. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்றதுனால தான் வந்து நான் பாத்திரத்தில் செய்யாமல் வந்து குக்கரில் வந்து செஞ்சுருந்தேன். இதுலேயுமே கொஞ்சம் சொதப்பிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் முன்னாடி எடுத்ததுனால வந்து கொஞ்சம் தப்பிச்சிடுச்சு. எப்போவுமே வந்து நார்மலாக வந்து குக்கர் வந்து விசில் வரலைன்னா வந்து காற்று கீழே தான் போகும், மேலே வராது. அந்த மேலே வராத போதே நான் வந்து பார்த்துக்கலாம். அந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சு இந்த மாதிரி விசில் வராமல் வந்து எனக்கு பழக்கம் இருக்குது. அதனால் இதுவுமே கொஞ்சம் சொதப்பிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக வந்து ஆஃப் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. வெங்காய ரைத்தா வச்சுருக்கேன். முட்டை அவங்க 3 பேருக்கு மட்டும் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அவங்களுக்கு 2 முட்டை, அதுக்கப்புறம் இவங்க ஆளுக்கு ஒவ்வொரு எக்கு வச்சு சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.